அரசியல் ரீதியா பார்க்க போனா இப்ப அதிமுக வந்து எம்எல்ஏக்களை இழுத்து அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு இப்ப அவங்க விசில் சின்னத்துல போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது. இந்த மாதிரி வந்து ஆட்கள் வரும்போது இப்ப காங்கிரஸ் நாளைக்கு அது தேவையில்லைங்கிற சூழல் கூட வரலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தாவேக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு இது காரணமாக இருக்கலாம், தெரியல உள்ள. அதை தவிர வந்து இப்ப இந்த சிலை திறப்பு விழா அதுல ஏன் கலந்துக்கல என்ன ஏதுங்கிற ஒரு தகவல் கூட சொல்லல. சரி, இந்த ரெண்டு இதை விட்டுருவோம். முக்கியமான ஒரு விஷயம், இதை விட முக்கியம் என்னன்னா, ஒரு 10 நிமிடம் தான் சந்திச்சு இருக்கிறாரு. சரி, இதுல வந்து என்னென்ன கோரிக்கைகள் விடுத்தாரு. ஏற்கனவே விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நான் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கடிதம் இருக்க மாட்டேன், வெட்டு 1 துண்டு 2 பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னாரு. இப்ப கடிதம்லாம் எழுதினாரு. இப்ப நேரடியாகவும் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி அதை சொன்னாரா, அதுக்கு வந்து பிரதமர் மோடி எந்த மாதிரியான ரிப்ளை பண்ணாரு. இப்ப அது மாதிரி மேகதாட்டு அணை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். உலகம் முழுக்கவே அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி அந்த ஒரு நதி ஓடும் போது எல்லோருக்குமே சம உரிமை உண்டு. இது உலக அளவுல வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நாடுகளுக்கு இடையேவும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரே நாட்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து கர்நாடகா எந்த ஆட்சி இருந்தாலும் செய்வது வந்து அராஜகம், அட்டூழியம், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இப்ப மறுபடியும் அதை எடுத்திருக்கிறாங்க.